வணக்க மக்களே, நான் உங்கள் விஜய் ஆதர்ஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மும்பை இந்தியன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எஸ், மும்பை இந்தியன்ஸ் ஆர் பேக் அப்படின்னு வந்து சொல்லணும். எஸ், அவங்க டாமினன்ஸை திருப்பி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், மும்பை இந்தியன்ஸ் இவங்க எல்லாமே வந்து அந்த பாட்டம் 3ல இருக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு டீம் பிளே ஆஃபுக்கு போக போகுது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு தரமான கம்பேக் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆப்வியஸாக வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருந்தது. இதை நான் ஆல்ரெடியும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த டீம், அவங்களோட அந்த பிளேயிங் 11, அவங்களோட அந்த ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங்காக இருந்தது. என்னன்னா அதில் இருக்க பிளேயர்ஸோட அந்த ஒரு ஃபார்ம் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து இதுவாக இருந்தது. ஒரு ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், இனிஷியல் மேட்சஸ் ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட இனிஷியல் மேட்சஸில் வந்து நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த டவுனாக தான் இருந்தார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ பும்ரா உள்ளே வந்தாரோ அந்த ஒரு 2 மேட்ச் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பும்ரா வந்து பயங்கரமாக வந்து பீக் ஆக ஆரம்பித்தார். நேற்று கூட எக்கானமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ல் தான் வச்சிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி ஒரு 4 விக்கெட் எடுத்தார். அந்த 4 விக்கெட் எடுத்தோடனே அவ்வளோதான், மும்பை இந்தியன்ஸோட கேம் பிளே அவங்க கையில் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் பும்ராவோட நம்ம வந்து இன்னொரு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா ஆப்வியஸாக ட்ரெண்ட் போல்ட்டுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அவரை வந்து நம்ம ஒரு பவர் பிளேயில் வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து பார்த்துருக்கோம். இனிஷியலில் வந்து விக்கெட் எடுக்கிறத பார்த்துருக்கோம். அங்கே எல்லாமே அவருக்கு சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருந்தது பார்த்துருக்கோம். பட் மும்பை இந்தியன்ஸ் அவரை வந்து டெத் ஓவர்ஸில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நேற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் நல்லா பண்ணார். அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேயிங் 11 சூப்பராக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த ஆக்ஷன் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து யாரை வந்து அந்த ஆர்டிஎம்மில் வந்து ரீட்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அப்போ பெரும்பாலும் வந்து ஒரு சில பேர் வந்து நேஹல் வதேரா வந்து ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டர், அவரை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நம்ம அன்ஷுல் கம்போஜ் வந்து 10 விக்கெட்லாம் எடுத்துகிட்டு வராரு டொமஸ்டிக் சைடில், அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன் இருக்கும்போது பட் நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து நமந்தீரை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் பேக்கும் பண்ணாங்க. ஒரு சில மேட்சஸில் அவருக்கு வந்து அந்த சக்ஸஸ் இல்லை அப்படின்னும் போது பேக் பண்ணாங்க. நேற்று அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஷோட வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு டீமை வந்து அந்த பயங்கரமாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு அந்த எண்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ விக்கெட்ஸ் வந்து என்னதான் டக்குன்னு வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு போகிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க அதை சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு ரிக்கல்டன் ஒரு 58 அடித்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வில்ஜாக்ஸ் ஒரு 29 ரன் ஏதோ அடித்தார் அதுவாக இருக்கட்டும், சூரியகுமார் யாதவ் திருப்பியும் பேக் வந்து திருப்பி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு வந்ததாக இருக்கட்டும், அவர் ஒரு 54 ரன் அடிச்சிருந்தார். ஸோ இது பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இந்த ஒரு பிளேயர் மட்டும்தான் இந்த டீம் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு மேட்ச் எடுத்துகிட்டு போய் பார்த்துருக்கோம், ரிக்கல்டன் ஒரு மேட்ச் எடுத்துகிட்டு போய் பார்த்துருக்கோம், வில்ஜாக்ஸ் ஒரு மேட்ச் எடுத்துகிட்டு போய் பார்த்துருக்கோம், பும்ரா ஒரு மேட்ச் எடுத்துகிட்டு போய் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே எதுவுமே இல்லை, ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் மேட்ச் எடுத்துகிட்டு போகணும் அண்ட் வில்ஜாக்ஸ் மட்டும்தான் மேட்ச், அப்படி கிடையாதுங்க. இங்கே இந்த பிளேயிங் 11ல் யார் நினச்சாலும் அந்த மேட்ச் வந்து கொண்டு போக முடியும். அதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு லேகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எஸ், ஆப்வியஸாக வந்து அவங்க ஒரு பெரிய லேக்ல வந்து இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே இவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்களா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வரையும் ருத்ராஜ் இருந்தால் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்து அந்த இன்னிங்ஸை பில்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். நடுவில் வந்து ஒரு பத்திரானா வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ ஆப்வியஸாக ஓகேவா பண்ணுறாரு, பட் இன்னும் அந்த ஒரு பெரிய இதுவாக வந்து எதிர்பார்க்க முடியல. அண்ட் இந்த சீசனில் வந்து துபேன்னு சொல்லிட்டு இருந்தோம், துபே ஒழுங்காக பண்ணல. எம்எஸ் தோனி மேலே தான் அந்த ஃபுல் இதுவுமே வந்து போச்சு. அண்ட் அவரும் ஒரு சில மேட்சஸ் வந்து நல்லா எடுத்துகிட்டு போனார், ஒரு சில மேட்சஸில் அவரால் எடுத்துகிட்டு வர முடியல, ஸ்பின்னர்ஸ் வச்சு அவரையும் போட்டுட்டாங்க. ஸோ ஒரு டீம் அப்படின்றது என்ன கேட்டால் மும்பை இந்தியன்ஸ் சூப்பராக இருக்காங்க. நான் வந்து பிளே ஆஃபுக்கு போகிற அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்காங்க, அந்த டாப் 3ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு கேப்டனாக கிரெடிட் கொடுக்கணும். இந்த ஆக்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரெண்ட் போல்ட் எடுத்து வச்சிருக்கீங்க, ஜஸ்பிரிட் பும்ரா இருக்காரு, அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு டீமில் ஆல்ரெடி நீங்கள் ரீட்டைன் பண்ண பும்ராலாம் இருக்காரு அப்படின்னும் போது ஏன் வந்து நீங்கள் வந்து ஒரு தீபக் சாரை எடுத்தீங்க, ஏன் ஒரு ட்ரெண்ட் போல்ட் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி இருந்தது. ஏன்னா ஹர்திக் பாண்டியானும் உங்களுக்கு வந்து பவுலிங் போடுவார், அவரும் ஒரு நல்ல பேசர் அப்படின்னும் போது ஸோ நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ பேசஸை வச்சிருக்கீங்க, வேறு யாராச்சும் கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் இன்னொரு இதுவாக அதான் பிக் பண்ணியிருக்கலாமே. அவ்வளோ பேர் அவ்வளோ இதுவும் சொன்னாங்க. இது எல்லாமே எடுத்துட்டும் ஒரு ட்ரெண்ட் போல்ட் இருந்தும் ஒரு தீபக் சார் இருந்தும் ஹர்திக் பாண்டியா தான் பவர் பிளேயில் பவுலிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. பட் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஓவர் போட்டார், 10 ரன் கொடுத்தாரு, எக்கானமி 10ல் இருந்தது. அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்காருன்ற மாதிரி ஃபீல் பண்ணாரோ என்னமோ தெரியல. அவர் கரெக்டாக மற்ற பவுலர்ஸ்க்கு வந்து கொடுத்தாரு. அங்கே தான் கேப்டன்சி இருக்குது. என்னதான் இவர் வந்து ஒரு கேப்டனாக இருந்தாலும் அந்த ரிவெஞ்சு அந்த இதெல்லாம் பார்க்காம, ஈகோலாம் பார்க்காம கரெக்டாக யாருக்கு எடுத்துகிட்டு போய் அந்த கேமை கொடுத்தா அவங்க கேம் எடுத்துகிட்டு போவாங்கன்னு அந்த பவுலர்ஸ் வந்து ட்ரெஸ் பண்ணி கொடுத்தாரு. அது நல்லா போச்சு. ரிக்கல்டன் வந்து சரியாக
அடிக்க மாட்டுறாரு, அவருக்கு வந்து கிளிக் ஆகலை, ஒரு சில மேட்சஸ் வராரு போகிறாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ரிக்கல்டன் ஒரு நல்ல பிக், இஷான் கிஷன் எடுத்திருக்க வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா. நாங்கள் ரிக்கல்டனை கரெக்டாக தான் எடுத்திருக்கோம் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டரா அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரிக்கல்டன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 181 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடிக்கிட்டு இருந்தார். அண்ட் அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-4 வந்து ஏதோ அடிச்சிருக்காரு அண்ட் ஒரு 4-6 ஏதோ அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கேமை வந்து சூப்பராக வந்து ரிக்கல்டன் ஆரம்பத்தில் ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் கொடுத்தாரு. ரோஹித் சர்மாவும் வந்தோடனே ஒரு 2 6 அடித்தோடனே அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு 200க்கு மேலே போயிருச்சு. அதுக்கப்புறம் விக்கெட் விட்டார், அதெல்லாம் வேறு விஷயம். பட் பவர் பிளே ஒரு மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்து இதுவாக இருந்தது. ஓகே ஃபைன். நேற்று நல்லா ஆடினாங்க. பும்ராவாக இருக்கட்டும், ஒரு ட்ரெண்ட் போல்ட்டாக இருக்கட்டும், எல்லா இனிஷியல் ஸ்டேஜஸ்லையும் சரி டெத் ஓவர்ஸ்லையும் சரி விக்கெட் எடுத்தாங்க. ஸோ ஃபுல் டீம் ஓவராலாகவே நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க பிளே ஆஃப் போவாங்களா அப்படின்ற கேள்வி வேணால் 80 to 90% கண்டிப்பாக போயிடுவாங்க. பேலன்ஸ் 10% வந்து மற்ற டீம்ஸும் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு இருக்கு இல்லையா. மேபி சொல்ல முடியாது. நம்ம மும்பை இங்கே வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது மற்ற டீம் கூட சூப்பராக வந்து பண்ணிடலாம். ஏன்னா இப்போ ஆர்சிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று திருப்பி வந்து ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் வந்து கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க, மேட்சஸ் வந்து இப்படி தான் வந்து போய்கிட்டே இருக்கும். இது வந்து நல்ல ஒரு பிளேயிங் 11 அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். இதுவாக இருக்கட்டும், ஒரு ஆர்சிபியாக இருக்கட்டும், ஆர்சிபி இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆப்ஷன்லாம் வந்து பயங்கரமாக ட்ரால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து செட் ஆகிடுச்சு. வில் ஜாக்ஸுக்கு கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸில் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த ஸ்பின்னர் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஒரு விக்னேஷ் புத்தூர் வருவாரா உள்ள யார் என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அண்ட் ஒரு சில பேர் வந்து வில் ஜாக்ஸை மட்டும் ஸ்பின்னராக நம்பிட்டு போகிறாங்களே. கரண் சர்மா ஓகே ஸ்பின்னர் தான், பட் அவர் வந்து பெருசாக ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு விக்கெட் டேக்கரெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது வில் ஜாக்ஸை கொண்டு போனாங்க. நேற்று அவரும் 2 விக்கெட் எடுத்தார் வில் ஜாக்ஸ். ஸோ வில் ஜாக்ஸோட ஆரம்பத்து ஸ்டேஜ்லேயும் மும்பை இந்தியன்ஸில் நிறைய ரன்ஸ் வரலை. மேபி ஒரு டிம் டேவிடை கொடுத்துட்டு இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. பட் அந்த ஒரு ஸ்வாப், இந்த டிம் டேவிட் வந்து ஆர்சிபிக்கு போனதாக இருக்கட்டும், வில் ஜாக்ஸ் ஆர்சிபியிலேருந்து மும்பைக்கு வந்ததாக இருக்கட்டும், அது ஒரு பயங்கரமான ஸ்வாப்பு. இப்போ சூப்பராக வந்து 2 பேரும் வந்து 2 சைடில் வந்து கலக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் அந்த ஒரு டேலண்ட் ஸ்கவுட் அப்படின்றதும் மும்பை இந்தியன்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. எந்த பிளேயர் வந்து பிளேயிங் 11ல் வந்து ஆடின பிளேயர்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுலையும் தெளிவாக இருக்காங்க. மேபி ஒரு இஷான் கிஷன் மாதிரியான பிளேயரை கூட அவங்க திருப்பி ஒரு 15 கோடியோ இல்லை ஒரு 12 கோடியோ கொடுத்து அப்படி இப்படி ஏதாவது ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். பட் அதுவும் வந்து பண்ணல. அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது ஆப்ஷனில் வந்து கரெக்டாக எய்ம் பண்ணி போனாங்க, அதை எடுத்தாங்க. எஸ், நான் அதே நேரத்தில் சென்னையும் வந்து நான் அப்படி டக்குன்னு வந்து இதுவும் சொல்லிட மாட்டேன். அவங்களும் வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணாங்க. எஸ், நம்ம வந்து 20 கோடி ரூபாய் கொடுத்து ஸ்பின்னர்ஸை மட்டும் ஆப்ஷனில் கொண்டு வரலாம், அந்த ரன்ஸை கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அதுக்கப்புறம் தான் ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் ஐபிஎல் ஆரம்பித்தோடனே ஒரு நியூஸ் வந்தது, பிசிசிஐ தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எந்த மாதிரியான பிச்சு கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. ஏன்னா மேபி நீங்கள் ஒரு அஸ்வினுக்கு பதில் ஒரு பவர் ஹிட்டர் எடுத்திருந்தால் அங்கேயுமே அந்த டைம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல செட் ஆகிருக்கும். பட் ஸ்டில் இதுவுமே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியே போகாது இல்லையா. ஸோ சென்னைக்கு இந்த சீசன் கொஞ்சம் ஒரு டவுனான சீசன் தான். பட் கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பாங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை. ஸோ பார்ப்போம் மக்களே என்ன அடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து சிஎஸ்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.